وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعلموا أن فيكم رسول الله وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم حياتي خير لكم ومماتي خير لكم صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. ஆமீன். நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன். மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. சர்க்காரை ஆலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது பெருவிழாவை நமது பகுதியில் சங்கைமிக்க உலமா பெருமக்கள் முன்னின்று நடத்துகிற இந்த பாக்கியமான நிகழ்வு இங்கே நிரம்ப கூடி வெளியில் கூட போக்குவரத்து தடையாக இருக்கிற அளவிற்கு மக்கள் அமைந்திருப்பது பரிசுத்தமான உலமாக்களின் உணர்வை இங்கே வெளிப்படுத்துகிறது. அல்லாஹ் இதை அங்கீகரிப்பானாக. நாளைய நமது வாழ்க்கையில் மலரச் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் சொல்லும் சலாம் தங்களுக்கு எப்படி மரணத்திற்கு பின்னால் கிடைக்கும் என்று கேட்டபோது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார்கள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன ஃபில் அர்தி மலாயிகத்துன் ஸய்யாஹீன் என்றார்கள். இந்த பூமியில் மனிதர்களை வலம் வருகிற மலக்குகளின் ஒரு பெரும் கூட்டத்தை அல்லாஹ் நியமனம் செய்திருக்கிறார். மனிதர்களை வலம் வருகிற மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நியமனம் செய்தார். அவர்களின் பணி என்ன தெரியுமா? எங்கெல்லாம் எங்க பாகங்களிலெல்லாம் எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் மாணவியை விட்டும் தூரமாக இருந்தும் அங்கேயெல்லாம் என் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்பவர்களை முகவரியோடு அவர் இன்னாரின் மகன் இன்னார் என்ற அடையாளத்தோடு என் ரவுதாவில் மலக்குகள் சமர்ப்பிப்பார்கள். எனக்கு ரூஹும் திரும்ப தரப்படும், நான் அவர்களுக்கு பதில் சொல்கிறேன் என்றார்கள். ஒரு முறை ஸலவாத்து சொல்வோம். நம்முடைய பெயர் நம்முடைய தந்தையின் பெயரோடு ஹஜ்ரத் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுதாவில் சொல்லப்பட்டு நான் பதில் சொல்கிறேன் என்கிறார்கள் பெருமானார். இங்கே நான் சொல்ல வரும் செய்தி
மிக சுருக்கமான நேரத்தில் நிறைவு தர வேண்டும். ஒரு நீண்ட அற்புதமான ஒரு தலைப்பை இங்கே தந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவர்களின் மனதிலும் இதை பதிவு செய்யவும் பிரியப்படுகிறேன். அன்னலாரினுடைய தூங்கும் நேரம், நம்மை விட்டும் அவர்கள் பிரிந்திருக்கும் நேரம் எந்த நேரம் என்றுதான் நீங்களும் நான் யோசிக்க வேண்டும். எனக்கு சலாமுக்கு நான் பதில் சொல்கிற போதெல்லாம் ருத்த அலைய ரூஹி என் ரூஹு திரும்ப தரப்படுகிறது. எந்த நிமிடம் நபி அவர்களுக்கு சலாம் இல்லை, எந்த நிமிடம் சலவாத் இல்லை. இங்கே பகல், இன்னொரு பக்கம் இரவு, இங்கே இரவு, இன்னொரு பக்கம் பகல். அன்னலாரின் ரௌதா 24 மணி நேரம் திறந்திருக்கிறது. 24 மணி நேரம். நான் இரவு 3 மணிக்கு ரௌதாவில் சென்று நிற்கிறேன். அன்னலாருக்கு சலாம் பக்கத்தில் நின்று சொல்ல வேண்டும் என்று. அப்போதும் அங்கே மிகப்பெரிய கூட்டம் வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். எந்த இரவும் எந்த பகலும் கூட்டமில்லாத இடமில்லை மாணவியின் ரௌதா. அப்படியானால் என் பெருமான் எப்போது உறங்குவார்கள், எப்போது நம்மை விட்டு விலகி இருக்கிறார்கள்? அன்னலார் தொடரான ஹயாத்தோடு இருக்கிறார்கள், தொடரான ஹயாத்தோடு இருக்கிறார்கள். அவர்களின் வார்த்தையை வைத்து சொல்வேன். உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஆசை, என் முன்னால் வர வேண்டும் முஹம்மது ரசூலுல்லாஹ், என் முன்னால் வர வேண்டும், மீண்டும் ஒரு முறை அந்த திருமுகத்தை காண வேண்டும் என்று நான் ஆவல் கொண்டேன் என்றார் சையதுனா உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. பலமுறை நினைத்தேன். அன்றொரு நாள் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு நோட்டு இருக்கிறார்கள். அன்றைய தினம் காட்சியளிக்கிறார்கள் காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காட்சியளித்த போது சையதுனா உமர் இப்னு கத்தாப் நான் மகிழ்ந்து போனேன். இன்னொரு பக்கம் என்னையே மறந்து போனேன். இப்படி ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அன்னலார் அவர்களை மீண்டும் ஒரு முறை அதே நிலையில் பார்க்கிற நசீபு கிடைத்திருக்கிறது என்ற ஒரு பேர் ஆனந்தம். நான் ஸல்லல்லாஹு அலைஹி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முகத்திற்கு நேராக நின்று நான் சலாம் சொன்னேன். பாரத அன்னி வஜஹா, ஆனால் பெரிய கைசேதம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் திருமுகத்தை என்னை விட்டு திருப்பிக் கொண்டார்கள், என்னை விட்டு திருப்பிக் கொண்டார்கள். துடித்து போனேன். உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு துடித்து போனேன். நான் மீண்டும் ஒரு முறை வலப்பக்கம் வந்து நின்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்றேன். அப்போது முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். 2 தடவையும் அன்னலார் முகத்தை திருப்பிய போது நான் கேட்டேன், லிமாதா அஅரத அன்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரவர்களே, தாங்கள் என்னை விட்டு முகத்தை திருப்புவதற்கு என்ன காரணம்? எத்தனை ஏக்கம், எத்தனை தாகம், எத்தனை ஹவா எனக்கு இருந்தது தங்களது திருவதனத்தை பார்க்க வேண்டும் என்று. நசீபு கிடைத்தும் தாங்கள் கோபத்தில் இருக்கிறீர்களே என்று கேட்டபோது முத்தமனபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நின்று வழிகாட்டுகிறார்கள். எங்கே? உமரை ஃபாரூக்குடைய காலம். அங்கே ஹஜ்ரத்து ரசூலே கரீம் உமர் இப்னு கத்தாபுக்கு வழிகாட்டுகிறார்கள். பெருமானார் கேட்கிறார்கள், கப்பல் பெருமானார் கேட்ட வார்த்தை அனஸ்தல் முகப்பில் வஅந்த ஸாயிம் இப்னு கத்தாப், கத்தாபின் மகனே, இன்று நோன்பு நோற்றிருந்தா இல்லையா? நோன்பு நோற்று விட்டு உங்கள் மனைவியிடத்தில் முத்தம் கொடுத்தீர்களே ஏன் என்று கேட்டார். அனஸ்தல் முகப்பில் வஅந்த ஸாயிம் இப்னு கத்தாப், நோன்பு நோற்று விட்டு தங்கள் மனைவியிடத்தில் முத்தம் கொடுத்தீர்களே ஏன்? நான் அதை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேனே என்கிறார்கள். இங்கே நீங்கள் புரிய வேண்டும். சஹாபிகள் ஒருமுறை நபியிடத்தில் வந்து கேட்கிறார்கள். அன்னை ஆயிஷா சொன்னார்கள், என்னிடத்தில் கேளுங்கள், மாணவி நோன்பு இருந்த போது எனக்கு முத்தம் தந்திருக்கிறார்கள், மாணவி நோன்பு இருந்த போது எனக்கு முத்தம் தந்திருக்கிறார்கள், எனவே முத்தம் நோன்பில் தடையில்லை என்று அன்னை ஆயிஷா சொல்லி அனுப்ப அந்த செய்தி கேட்டு போன நபித்தோழர் மனசு திருப்திப்படவில்லை. அது எப்படி? நாங்கள் அதை கொடுக்க மனம் வரவில்லை என்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்துட்டாங்க. இப்படி சொன்னேன், அவர் இப்படி நினைக்கிறார் என்று அன்னை ஆயிஷா சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர், நான் செய்த பின்னால் உங்களில் மறுப்பது யார் என்று கேட்கிறார். நான் செய்த பின்னால் உங்களில் மறுப்பது யார் என்று கேட்கிறார்கள். ஐயுக்கும் மிஸ்லி என்றார்கள். என் போல் ஒருவர் இந்த மண்ணில் உண்டா என்று கேட்டார்கள். என் போல் ஒருவர் இந்த மண்ணில் உண்டா என்று கேட்கிறார்கள். இன்னொரு பக்கம் சொல்கிறார்கள், என்னை போல் இறை அச்சம் உள்ளவர்கள் உண்டா என்று கேட்டார்கள். நான் என் மனைவியர்களுக்கு முத்தம் தருகிறேன் என்று சொன்ன போது அவர் ஏற்றுக்கொள்கிறார், ஆறுதல் பெறுகிறார் என்ற ஹதீஸும் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அனஸ்தல் முகப்பில் வஅந்த ஸாயிம் இப்னு கத்தாப், கத்தாபின் மகனே, நோன்பு நோற்றுவிட்டு உங்கள் மனைவியை முத்தம் தந்திருக்க கூடாதே, ஏன் முத்தம் கொடுத்தீர்கள் என்று கேட்டபோது உமர் இப்னு கத்தாப் ஆடி போகிறார். இங்கே ரசூலே கரீம் உணர்த்துகிறார்கள், அனுமதி என்பது பொதுவானது, ஆனால் உயர்ந்தவர்களும் தரஜாக்களில் கூடி வருபவர்கள்
சில பேர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது, வேறு சில பேருக்கு அனுமதிக்கப்படாது. ஹஸனாத்துல் அபராரி ஸய்யிஆத்துல் முகர்ரபீன், சாலிஹீன்களாக அல்லாஹ்வின் அன்பை பெறுகிற சில பேர்கள் இருக்கிறார்கள், தொடர்பில் இருப்பவர்கள், நெருக்கம் பெற்றவர்கள். அவர்களுக்கு நம்மை போன்றவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதை கூட அல்லாஹ் அனுமதிப்பதில்லை. அப்படி ஒரு காலம் இருக்கிறது, கட்டம் இருக்கிறது, இடம் இருக்கிறது, நிலை இருக்கிறது. ரப்பின் தர்பாரை நெருங்கி போகிற போது இப்போது ரசூலை கரீம் நீங்கள் நோன்பு நோற்றுவிட்டு முத்தம் கொடுத்திருக்க கூடாது இல்லையா என்று கேட்டபோது உமரே ஃபாரூக் சொன்னார்கள், நான் தவறிவிட்டேன் நாயகமே என்கிறார்கள். ரசூல் இப்போது பதில் சொல்கிறார்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு காலத்திலும் மாணவி மானசீக முறையில் தோழர்களை, சமூகத்தை அன்று வாழ்ந்தவர்கள் மாத்திரமல்ல இன்று வாழ்பவர்களையும் அவர்கள் வழிகாட்டுதல் இன்றைக்கும் தொடர்கிறது. இன்றைக்கும் தொடர்கிறது. அன்றைக்கு எப்படி தொடர வேண்டுமோ அப்படி தொடர்ந்தது. அன்றைக்கு எப்படி தொடர வேண்டுமோ அப்படி தொடர்ந்தது. அன்றைக்கு எப்படி இர்ஷாதும் வழிகாட்டுதலும் இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தது. இன்றைக்கு எப்படி வழிகாட்ட முடியுமோ அவர்கள் மன்னரையில் இருந்து கொண்டு வழிகாட்டுகின்ற இந்த விதம் நமக்கிடையே வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நிமிடமும் ஹயாத்தோடும் இருக்கிறார்கள். நம்பக்கும் அவர்களின் பார்வை எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை இந்த உலகம் 10,000 நிகழ்வுகளை அங்களால் வந்து நிகழ்த்தி காட்டி உண்மையை உணர்த்தும். அதற்கு சய்யிதுனா இமாம் ஹசன் தங்கள் ஆட்சி பொறுப்பை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒப்படைக்கிறார்கள். அப்படி ஒப்படைத்ததும் நபியினுடைய மறைவான செய்தி, இந்த மகன் இந்த உம்மத்தில் ஏற்படும் மிகப்பெரிய 2 கூட்டத்தின் பிளவை சரி செய்வார் என்று ஒரு கட்டத்தில் அண்ணலார் சொல்ல அது இன்றைக்கு நடக்கிறது. எல்லாம் ஏற்றுக்கொண்ட சய்யிதுனா முஆவியா இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் தீனார் கொடுக்க வேண்டும் என்று பைத்துல் மாலில் தீர்மானிக்கப்பட்டது. வருடத்திற்கு 1 லட்சம். அப்படி ஒரு சில வருடங்கள் கிடைக்கப்பெற்று அடுத்து நின்று போனது. அடுத்த வருடமும் நின்றது, அடுத்த வருடமும் நின்றது. 3 வருடங்கள் தொடர்ச்சியாக நின்ற போது இமாம் ஹசன் மிக விசாலமானவர்கள், அவர்களை போல் ஒரு கொடை வள்ளலை இந்த உலகம் பெற்றிருக்கிறார். மாணவியின் வாசனையில் வளர்ந்த பேரர் இல்லையா? அல்லாஹு அஜ்வத்துல் ஜூத் வான அஜ்வத்துல் ஜூத். பெருமானார் சொல்வார்கள், அல்லாஹ் கொடை வள்ளலுக்கெல்லாம் கொடை வள்ளல், அல்லாஹ்வுக்கு அடுத்து உலகத்தில் கொடை வள்ளல் நான் என்றார். கொடை வள்ளலுக்கெல்லாம் அல்லாஹ் கொடை வள்ளல், அல்லாஹ்வுக்கு அடுத்து ஒரு கொடை வள்ளல் இந்த மண்ணில் வாழ்வார்கள் என்றால் இந்த முஹம்மத், அந்த முஹம்மதின் பாரம்பரியமிக்க பேரப்பிள்ளை இமாம் ஹசன் காபத்துல்லாஹ்வுல தவாஃப் பண்ணிக்கிறார். தவாஃபுல சுவால் மம்னூ, தவாஃபுல யாசிப்பது தடை. அந்த காலம் தவாஃபிலே நிற்கிறார் இமாம் ஹசன். ஒருவர் இமாம் ஹசனின் பக்கத்தில் வந்து லேசாக கையை நோண்டினார். கையை நோண்டிய போது அவர் பார்க்கிறார், புரிந்து கொண்டார்கள் இமாம் ஹசன் இவர் தேவை உடையவன் என்று. உடனே தன்னுடைய மிந்தியில் கை வைத்து எடுத்துக் கொடுக்கிறார். வாங்கியவர் எண்ணி பார்த்து விட்டு கையேந்தினார். காபாவின் வானை நோக்கி பார்வை உயர்த்தினார். ரப்பே, இத்தனை பெரிய புண்ணியமானவர்களை இன்னும் நீ வாழ வைக்க வேண்டும் என்றார். எண்ணி பார்த்தால் 25,000 திரகம். எண்ணி பார்த்தால் 25,000 திரகம். எனக்கு எவ்வளவு வேண்டும் என்று கேட்கவில்லை, அதட்டி கேட்கவில்லை, கையை நீட்டி கேட்கவில்லை. லேசாக கையை தடவி விட்ட போது அவர் தேவை உடையவன் என்று புரிந்து ஹரமிலே தவாஃபிலே கொடுக்கிறார் இமாம் ஹசன். அவர் கொடை வள்ளல், சர்க்காரை ஆளும் அவர்களின் பாரம்பரியமிக்க பாத்திமாவின் தவப்புதல்வர் இமாம் ஹசன். அப்படி மாறி இழைத்தவர்கள், கொடுத்தவர்கள் கையை சுருக்கவே முடியாது. ஒன்று மட்டும் இங்க நான் சொல்லிக் கொள்வேன், எவ்வளவு விசாலமாக நீங்கள் இருக்க முடியுமோ இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் விசாலமாக இருக்கும் காலம் வரையிலும் அல்லாஹ்வும் உங்களோடு விசாலமாகவே நடப்பான் என்றார்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். அன்பிதை லா துஸி வயுஸில்லாஹு அலைகி. அஸ்மா, நீ செலவு செய்ய வேண்டும், கணக்கு பார்க்காமல் செலவு செய்ய வேண்டும். சில பேர் கணக்கு எழுதி வச்சுதான் செலவு செய்வாங்க. அல்லாஹ்வின் தூதர் அன்னை அஸ்மாவுக்கு சொன்ன வார்த்தை அன்பிதி லா துஸி வயுஸில்லாஹு அலைகி. அஸ்மா, நீ செலவு செய்ய வேண்டும், கணக்கு பார்க்க கூடாது. ஏன் தெரியுமா? வயுஸில்லாஹு அலைகி, அவனும் கணக்கு பார்த்து தர ஆரம்பித்து விடுவான் என்றார். நீ கணக்கு பார்த்தால் அவன் கணக்கு பார்த்து தருவான். அன்பில் லா தஹ்ஷா மின் தில்லி அர்ஷி தஆலா. செலவு செய்யுங்கள், அர்ஷ் உடையவன் அவன் குறைய தந்து விடுவான் என்று பயப்படாதீர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அர்ஷ் உடையவன் யதுல்லாஹி வல்லாஹ், யதுல்லாஹி வல்லாஹ் லா யக்ஸி சஹாபுல் லைலி வன் நஹார். அவன்
இமாம் புகாரி அறிவிப்பார் இந்த ஹதீஸை. சஹாவுல்லை நிறைய பேர் நிறைய கொடுப்பாங்க, ராத்துல கொடுக்க மாட்டாங்க. ராத்துல கொடுக்க மாட்டாங்க. ராத்துல கொடுத்தா பரக்கத்து போகுது. அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தும் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாவுல்லை. இமாம் புகாரியின் ஹதீஸ், இமாம் திர்மிதியின் ஹதீஸ் திறந்து பாருங்கள். லைலை முன்பதாக பெருமானார் அவன் இரவில் கொடை கொடுப்பவன், பகலிலும் கொடை கொடுப்பான், பகலிலும் பாதி வழங்குகிறான், இரவிலும் வழங்குகிறான். பெருமானார் சொன்னாங்க அவன் இத்தனை கொடுத்தும் அவன் கை நிரம்பவே இருக்கிறது, குறையவில்லை என்றார். அல்லாஹ் கொடுக்கும் வாழ்க்கையை நமக்கு நசீபாக்குவானாக. அஸ்ஸஹீயும் கரீமும் மினல்லாஹ் வ கரீமும் மினன்னாஸ் வ கரீமுன் அல்லாஹ் நபி சொன்ன வார்த்தை அஸ்ஸஹீ கரீமும் மினல்லாஹ் வ கரீமும் மினன்னாஸ் வ கரீமும் மினல் ஜன்னah. உடையவர்கள் யாரு தெரியுமா? அவர் 3 பெரிய நெருக்கம் பெறுவார். அல்லாஹ்வுக்கும் நெருக்கமாகுவார், மக்களுக்கும் நெருக்கமாகுவார். மக்கள் யாரு நெருங்கி இருப்பாங்க? அவர் விசாலமா கொடுப்பார்னா மக்கள் கூட்டம் அவர் மக்கள் இருக்கு. அவர்கிட்ட போனா அவர் சாப்பிட்ட கையால காக்கா விரட்ட மாட்டார்னா ஒருத்தர் கிட்ட போக மாட்டாங்க. அவர்கிட்ட போனா அவர் தர மாட்டாங்க, போக மாட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அற்புத செய்தி அஸ்ஸஹீயு கரீமும் மினல்லாஹ் வ கரீமும் மினன்னாஸ் வ கரீமும் மினல் ஜன்னah. உடையவர்கள் அல்லாஹ்வுக்கும் நெருக்கம் பெறுகிறார், மக்களுக்கும் நெருக்கம் பெறுகிறார், சொர்க்கத்திற்கும் நெருக்கம் பெறுகிறார். வ பஈதும் மினன்னார், அவருக்கு ஒரே ஒரு தூரம், நிரந்தரமாக நரகத்தை விட்டு தூரமாகி விடுவார். எல்லாம் அல்ல அல்லாஹ் விசாலமான இதயத்தை நமக்கு தருவானாக. எத்தனை கோடி என்னிடத்தில் இருக்கிறது என்பதல்ல, எத்தனை குறைவாக இருந்தாலும் என் உள்ளம்தான் விசாலமாக இருக்க வேண்டும். அல் கனி, அல் கனி, செல்வந்தன் யார்? செல்வந்தன் யார்? அல்லாஹ் நபி சொல்வார்கள், யார் செல்வந்தன்? யார் தன்னுடைய நஃப்ஸை யாரிடத்திலும் தேவையாகாத ஆக்கிக் கொண்டான் அவனை செல்வந்தன். போதும் என்ற மனம் படைத்தவனை செல்வந்தன். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை கபூல் செய்வானாக. இருந்தாலும் கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டாலும் கொடுக்க வேண்டும். இமாம் ஹசன் அப்படி கொடுத்து விசாலம் அடைந்தவர். இப்போ கையில் டைட்டாச்சு, கொடுக்க முடியல. ஏன்? 3 வருஷமா அன்பளிப்பு நிறுத்தப்பட்டுச்சு. அடுத்தடுத்து மாவியா நிறுத்தி கொண்டார்கள். மனசு ஒரு சலனம். அல்லாஹ் தவிர யார்ட்டையும் கேட்டதில்லை, கேட்கவும் தெரியாது. நாங்கள் அடிக்கடி அல்லாஹ்வுக்கு துஆ செய்கிறப்ப ஒன்றை தவிர யார்ட்டையும் கேட்டதில்லை, கேட்கவும் தெரியாது. நீ எங்களை யார்கிட்ட கொண்டு ஒப்படைக்க போற? பெருமானார் கேட்டாங்க, யார்கிட்ட கொண்டு ஒப்படைக்க போற? யாரிடத்துல கொண்டு எங்களை நிறுத்த போற? யார்கிட்ட போய் எங்களுக்கு கேட்க தெரியாது அப்படின்னு நீங்க அல்லாஹ்ட்ட சொல்ற போதெல்லாம் அல்லாஹ் பாப்பா, இவன் நம்ம தவிர யார்ட்டையும் கேட்கறது இல்லை, நான் கொடுக்காம யாரு கொடுப்பா? அவன் வாசலையும் திறந்து வைப்பான் என்றார். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை வழங்குவானாக. இமாம் ஹசன் சொல்வார், நான் ரப்பை தவிர யாரிடத்திலும் கேட்டதில்லை, கேட்டும் பழக்கமில்லை, ஆனால் கையை கட்டி போடப்பட்டிருக்கிறது. நெருக்கடி. நினைக்கிறாங்க ராத்திரி இஷாவை முடிச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்தாங்க, ஒரு பேனா எடுத்தாங்க, எழுத போறாங்க. மாவியாவிற்கு எதற்காக? அவங்க சொன்னாங்க, நான் நினைவூட்டுவதற்காக எழுத போகிறேன், எனக்கு தாருங்கள், கொடுங்கள் என்று கேட்கல. நமக்கு வரவேண்டிய அன்பளிப்புகள் 1 ஆண்டுகள் எப்படியோ விடுபட்டு இருக்கிறது என்று நினைவுபடுத்துவதற்காக எழுதுவதற்கு எழுதுகோலையும் பேப்பரையும் எடுத்து கையிலே வைத்த இமாம் ஹசன் மனசு இடம் தரல. பேனா எடுத்தாச்சு, பேப்பர் எடுத்தாச்சு, மனசில் இடம் இல்லை. தலையணைக்கு கீழே வைத்து படுத்து விட்டார்கள். காட்சியளிக்கிறார்கள் அவருடைய சீலர், காட்சியளிக்கிறார்கள். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நாம் கனவு வேறு, அவர்கள் வரும் கனவு வேறு. அவர்களின் கனவு அன்றைக்கு தேவையை நிறைவேற்றுகிற கனவு, அன்றைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிற காட்சி. அண்ணலால் அன்றைக்கு எப்படி வர வேண்டுமோ வந்தார்கள், வந்து கூப்பிட்டார்கள், யா புனை, என் அன்பு மகனே, என் அன்பு மகனே. அதாவது பெருமானார் கேட்கிறாங்க, கவா லி தக்துபா லி மஹ்லூகின் மிஸ்லி, மகனே, உன் போன்று இன்னொரு படைப்பிடத்திற்கு நீ கடிதம் எழுத போகிறாயா? உன்னை போல் ஒரு படைப்பு பேரரசர் முஆவியாவுக்கு எழுத போகிறார்கள். அகதுதவா லிதக்துபா, பெருமானார் எழுதின வார்த்தை, உன்னை போன்ற ஒருவருக்கு இன்றைக்கு நீ கடிதம் எழுத போகிறாயா என்று பெருமானார் கேட்கிறார். உடனே இமாம் ஹசன் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் அன்பு தந்தையே, எனக்கு நெருக்கடி இருப்பதால் எழுத நினைத்தேன், எழுதவில்லை, எனக்கு தெரியும் என்றார்கள். எனக்கு தெரியும் என்றார்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அல்லாஹ் நித்தியவர் சொன்னார்கள், குல், இப்படி சொல், இப்படி சொல், அல்லாஹும்ம அக்ரிஃப் ஃபீ கல்பி ரஜாஅக்
வக்த ரஜாயி அம்மன் சிவா வக்த ரஜாயி அம்மன் சிவா ஹத்தா லா யர்ஜு அஹதன் சிவா. நன்கு ஞாபகம் வையுங்கள், இது சாதாரண பிரார்த்தனை அல்ல. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் அருமை பேரர் இமாம் ஹசனுக்கு மாத்திரம் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை அல்ல. அவர்களுக்கு பின்னால் இதே பிரார்த்தனையை பல்லாயிரம் சாலிஹீன்கள் ஓதி வெற்றி கண்டார்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம க்ரிபு ஃபீ கல்பி ரஜாஅக் வக்தா ரஜாயி அம்மன் சிவாக். யா அல்லாஹ், என் இருதயத்தில் உன் மீது உள்ள ஆதரவை பலமாக்குவாயாக. வக்தா ரஜாயி அம்மன் சிவாக், உன்னை தவிர யாரிடத்திலும் நான் ஆதரவு வைப்பதை விட்டு முற்றிலும் நீ துண்டித்து விடுவாயாக. உலகத்தில் யாரையும் நாம் நம்பியதில்லை, யாரிடத்திலும் கேட்டதும் இல்லை, யாரையும் ஆதரவு வைப்பதும் இல்லை. இப்போது சொல்கிறேன், ரப்பை நம்புங்கள், ரப்பை ஆதரவு வையுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் வெற்றி பெற்றே தீருவோம். அவன் ஆதரவு வைத்தவர்களை கைவிட்டதில்லை. இதை 1000 தடவை சத்தியமிட்டு சொன்னார்கள் நமது இமாம்கள். 1000 தடவை. வக்தா ரஜாயி அம்மன் சிவா ஹத்தா லா யர்ஜு அஹதன் சிவா. இது ஒரு கட்டம். உன்னை தவிர நான் இனிமேல் யார்ட்டையும் ஆதரவு வைக்கிற எண்ணமே வராத அளவிற்கு என்ன நீ கட் பண்ணிருக்கியா. அடுத்து இன்னும் 4 வரிகள். இது துவக்கம். இன்ஷா அல்லாஹ் தேவைப்படும் போது நாங்க போன்ல கேட்டு எழுதி தரோம். இப்படி முடிக்கிறாங்க பெருமானார். அந்த துவாவை முடிச்சிட்டு இமாம் ஹசன் முடிச்சிட்டாங்க. முடிச்சு பார்க்கறாங்க, உது செய்றாங்க. தஹஜ்ஜத்துடைய நேரம், தஹஜ்ஜத்தை தொழுதாங்க, துவா ஓதுறாங்க. காலையில் கதவு தட்டப்படுது. கதவு தட்டப்பட்ட போது அங்கே முஆவியாவினுடைய அதிகாரிகள் வந்து நிற்கிறார்கள். அங்கே 2 சரக்குகளை கொண்டு இறக்குவார்கள், உணவுகளை கொண்டு இறக்குனாங்க. எவ்வளவு அனுப்புவாங்க? வருஷத்துக்கு 1,00,000 தீனார். இப்போ அவர்களுக்கு வந்திருக்கிறது. எவ்வளவு வந்தது? மியாத் அல்ஃபின். அவர்களுக்கு வந்தது அல்ஃபு அல்ஃபின் வ 500 அல்ஃபின். 15 லட்சம் தீனார் வந்திருக்கு. 3 வருஷம் தான் வரல, 15 லட்சம் தீனார். வரலாறு மகத்தானது, உண்மையானது, ஆதாரமான சாலிஹீன்கள் எழுதிய வரலாறு. 15 லட்சம் தீனார். அதற்கு கீழ் முஆவியா ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து விடுங்கள், வேலை பழுக்களால் உங்களுக்கு தொடர வேண்டிய ஹதியாக்களை தொடர முடியாமல் போனது. இப்போது என் பிரபு என்னை உணர்த்தி நான் கண்டித்தான் அனுப்பிவிட்டேன். இங்கே ரசூல் காட்சியளிக்கிறார்கள். அங்கே ரசூலின் காட்சிக்கு அல்லாஹ் பதில் அளிக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் வல்லல் நபி, வலம் வந்து கொண்டே இருக்கிறார்கள் வல்லல் நபி. எங்கெல்லாம் எப்போது தேவையோ அங்கே உணர்த்துவார்கள். அன்றைக்கு 15 லட்சம் தீனார் வந்தது. அன்றைக்கு இரவு பெருமானார் காட்சியளிக்கிறார்கள் இமாம் ஹசன் ரத்தல். கைஃப அன்த யா ஹசன். அன்னைக்கு பெருமானார், ஹசன் இப்ப எப்படி இருக்கிறீங்க கேட்டாங்க. கைஃப அன்த யா ஹசன், இப்ப எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரவர்களே, ரொம்ப சிறப்பாக இருக்கிறேன், நிரம்ப பெற்றிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது சொன்ன ஒரு வார்த்தை எல்லோருக்குமாக பாடம். ஹசன், புரிந்து கொள்ளுங்கள், மனில் தஜா இலல் காலிக் வலம் யல்ஜா இலல் மக்லூக். அல்லாஹ்வின் பக்கம் யார் போய் தஞ்சம் புகுந்தார்களோ, மக்களின் பக்கம் யார் தஞ்சம் புகுதவில்லையோ, அல்லாஹ்வை நம்பினார்களோ, மக்களை நம்பவில்லையோ, அத்தனை பேர்களுக்கும் இதுதான் சுப செய்தி என்றார். அல்லாஹ்வின் தூதரின் வழிகாட்டுதல் என்பது ஒரு காலத்துக்கு சொந்தமானதல்ல. ரப்பை நம்பியவர்களுக்கு இதுதான் நிலை. அவரிடத்தில் கேளுங்கள், பிரச்சனையின் போது முறையிடுங்கள். அந்த முறையிடுதலில் நம்பிக்கை இருக்கட்டும், பலமான உறுதி இருக்கட்டும். இப்படி நம்பியவர்களுக்கு இது சுப செய்தி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஹசனின் கனவில் நின்று காட்சியளிக்கிறார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்தை தொடர்ந்து உமரே ஃபாரூக்கின் காலம் ஒரு பரக்கத்தான காலம். அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள சாலிஹீன்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாவம் செய்யறவங்க கிட்டத்தட்ட குறைஞ்சிருந்தாங்க. பிராணிகள் கூட தங்களுக்கிடையே நீதியை பேணியது என்றார் இமாம் கஸாலி. பிராணிகள் கூட, ஆடுகளும் ஓனாயும் ஆண் வெள்ளாடும் கூட 2 பேரும் மோதிக்கொள்ளவில்லையே, ஆட்சியாளர்களிடத்தில் நீதம் இருந்ததான் என்று எழுதினார். நம்மகிட்ட இருக்கிற நீதம் நம்ம பிள்ளைங்க சரியா பார்ப்பாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். அப்படி ஒரு நேர்மையான காலம், நீதமான காலம். அல்லாஹ்வின் தொடர்பை இந்த உலகத்தில் பலமாக பேசியவர்கள், சாலிஹீன்களோடு தொடர்பை அதிகப்படுத்தியவர்கள். உமர் இப்னு கத்தாப் ரப்பை நினைத்து அழுது, பாவத்தை நினைத்து வருந்தி, பாவமே இல்லை, எனக்கு எல்லாத்தையும்
முகத்துல 2 கோடு இருந்துச்சு, கருப்பா இருந்துச்சு. அதை கழுகுறதுக்கு சோப்பு போட்டாங்க, பவுடரை போட்டாங்க, தேய்ச்சாங்க, போகல. அதுக்கு பின்னால இழந்த இலைய வச்சு தேய்ச்சாங்க, அப்பவும் போகல. அதுக்கு பின்னால தான் சொன்னாங்க, இது சாதாரண கோடு அல்ல, நீண்ட நெடும் காலம் அழுது கண்ணீர் வடிந்த இடத்தில் அடையாள கோடு. இது அழிக்க முடியாது. அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுது அழுது கண்ணீர் வடித்த அந்த இடத்தில் கண்ணீர்கள் பதிந்த கோடுகள் அழிக்க முடியாது என்று அந்த இடத்தை விட்டுட்டாங்க. அவங்க அடக்கம் செய்யும் போதும் அந்த இடத்தில் தடுப்புகள் இருந்தது என்று சாலிஹீன்கள் வரலாற்றை நினைவுபடுத்துவார்கள். அல்லாஹ் அப்படி ஒரு அச்சத்தை நமக்கு நசீபாக்குவாராக. கடுமையான பஞ்சம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாம் வாழ்றோங்க, நம்ம எல்லாம் நல்லதுதானே செய்யறோம், குடும்பத்தில் நேர்மையா நடக்கிறோம், தொழுகையில கரெக்டா இருக்கிறோம், அல்லாஹ் வச்சிரும், நமக்கு ஏன் சோதனை? இது நிறைய பேர்களுக்கு கேள்வி. ஏதாவது குடும்பத்துல கஷ்டம் வந்துட்டா தாங்க முடியல, நம்ம ஏன் சோதிக்கிறோம், நம்ம எந்த வகையில குறைஞ்சவங்க? நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம குறையாத நிறைவாக இருக்கிற போதுதான் சோதிப்பாங்க. நம்ம எங்கெல்லாம் உயர்ந்தோமோ அங்க சோதனை இருக்கு. சோதனைங்கிறது அழிப்பதற்கல்ல, நம்மை உயர்த்துவதற்காக. சோதனை அழிப்பதற்கல்ல, சாலிஹீன்களை சோதிக்கிறார் ரப்பல் ஆலமீன், நம்மை உயர்த்துவதற்காக. நான் கரெக்டா இருக்கிறேன், என் குடும்பத்துல பிரச்சனை, அல்லாஹ் உன் அந்தஸ்தை உயர்த்துவதற்காக தருகிறான். ஒன்று மட்டும் எதிர்பார்க்கிறான், உன் மனம் உடையாமல் ரப்போடு தொடர்பை அதிகப்படுத்துவாயாக. மனம் உடையாமல் ரப்போடு தொடர்பை அதிகப்படுத்துவாயாக. சோதனை நம்மை உயர்த்துவதற்கு, அழிப்பதற்கல்ல. அல்லாஹ் நமக்கு விளக்க தௌஃபீக் செய்வானாக. இன்னமும் சொல்கிறேன், ஒவ்வொரு காலத்தில் நம் மீது தொடுக்கப்படுகிற அத்தனை சோதனைகளிலும் இன்ஷா அல்லாஹ் நமது கண்ணியம் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சந்தேகம் இல்லை. உமர் காலம் மிக கடுமையான பஞ்சம். கால்நடைகள் கூட மாண்டு போனது, பிறந்த பிள்ளைகளுக்கு கூட பால் இல்லாமல் போனது, தாங்க முடியல. அதற்கு பிலால் இப்னு ஹாரிஸ் முஸ்லிமி நேரா ரவுதா ஷரீஃபுக்கு வந்துட்டாங்க. இமாம் பைஹகி தலாயிலுன் நுபுவாவுல இந்த வரலாறு எழுதுறாங்க. இமாம் பைஹகி தலாயிலுன் நுபுவாவுல எழுதுறாங்க. இமாம் பிலால் முஸ்லிமி ஹரம் ஷரீஃபுக்கு வர்றாங்க. பெருமானாருடைய ரவுதாவில் வந்து கண்ணீர் வடிக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ். அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இஸ்தஸ்கில்லாஹ் கத் ஹலகத் உம்மத்துன், இஸ்தஸ்கில்லாஹ் இன்ன உம்மத்தக கத் ஹலகு. இன்னொரு ரிவாயத்துல, நபியே அல்லாஹ்விடத்தில் மழை வாங்கி தந்து விடுங்கள், அல்லாஹ்விடத்தில் மழை வாங்கி தந்து விடுங்கள். உங்கள் உம்மத் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள், உங்கள் உம்மத் அழிந்து போகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மழை வாங்கி தந்து விடுங்கள். யார்? அதற்கு பிலால் முஸ்லிமி கண்ணீர் வடிக்கிறார். காத்தியசீலன் ரவுதா ஷரீஃபிலே எங்கே உமர் இப்னு ஆட்சியில், உமர் இப்னு கத்தாபின் ஆட்சி காலம், அன்றைக்கு கண்ணீர் வடித்து விட்டு படுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வர்றாங்க. வந்து சொன்னாங்க, பிலால் முஸ்லிமியை பார்த்து, குல், இந்த உமர்ட்ட போய் பக்ரோ மின்னி ஸலாம், முஹம்மது ஸலாம் சொன்னார்கள் என்று சொல்லுங்கள். உமர் இப்னு கத்தாபுக்கு நான் ஸலாம் சொன்னேன் என்று சொல்லுங்கள். இது தலாயிலே நுபுவா இமாம் பைஹகியுடைய செய்தி. உமர் இப்னு கத்தாபுக்கு ஸலாமை சொல்லுங்கள். இன்னஹும் முஸ்லியூன், சொல்லி விடுங்கள், இன்றைக்கு மழை பெய்யும் என்று சொல்லுங்கள். காலையிலே மழை பொழிந்தது. ஓடி வருகிறார் பிலால் முஸ்லிமி. உமரை பாவத்திரத்தில் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் நபி உங்களுக்கு ஸலாம் சொன்னார்கள், இன்றைக்கு மழை பெய்யும் சொன்னாங்க, என்னால தாங்க முடியல, நபி ரவுதால போய் மழை வேணும், நீங்க அல்லாஹ்ட்ட பேசுங்கன்னு சொன்னேன். பெருமானார் இன்னைக்கு பேய்பான் சொன்னாங்க. அடுத்து புட்டுச்சு மழை, அத்தனை பஞ்சமும் தீர்ந்தது. அழுதார் உமரை ஃபாரூக் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது நெருக்கடிகளின் போதெல்லாம் நின்று தீர்வு தருகிறார்கள். நமது நெருக்கடியின் போதெல்லாம் நின்று தீர்வு தருகிறார்கள். சங்கை மிக்கவர்களே, ஆழமாக நம்புங்கள். இது 1000 பேர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, 1000 பேர்களுக்கு இது நம்பிக்கை இல்லை. நான் ஒன்றை தெளிவாக சொல்லட்டுமா? நம்ப வேண்டிய கட்டங்களில், நம்ப வேண்டிய இடங்களில், நம்ப வேண்டிய செய்திகளை நம்பாமல் போனதால் 1000 சோதனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்புங்கள், அல்லாஹ்வின் தூதர் நம்மோடு இருக்கிறார்கள், மானசீக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கனவலகம் விரிந்ததும் விசாலமானதும் வெறும் கனவல்ல, அன்றைய பிரச்சனையின் தீர்வாக வந்தது. அன்றைய பிரச்சனையின் தீர்வு முஹம்மது ரசூலுல்லாஹ் அரசு பண்ணி 38 நாள் பிடித்து வச்சிருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 38 நாள் வீட்டில் சிறை பிடித்திருக்கிறார்கள். இன்னொரு செய்தியில் 28 நாள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, எனக்கு தரப்பட்ட நேரத்தில் மிகச்சரியா முடிச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த தலைப்பை முடிக்க முடியாது. ஆனாலும்
ரப்பு எதை இங்கே பேச விரும்புவானோ வெளிப்படுத்துவானோ அந்த செய்தியை மிகச் சுருக்கமான தரப்பட்ட அந்த 50 மணி துளிகளில் நான் நிறைவு செய்வேன். நீங்கள் உங்கள் மனதில் மகத்தான நம்பிக்கை வையுங்கள். ரசூலின் மீது பேரின்ப காதலுடையவர்களாக நாம் மாற அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நபியின் மீது நமது இஷ்கும் அன்பும் காதலும் இன்றைக்கும் அண்டலாரை பார்த்து பார்த்து இன்பம் பெறுகிற சாட்சிகள் மாற்றம். அல்லாஹ் நமக்கும் அவர்களை காண தௌஃபீக் செய்வான். சும்மா கனவுல வர்றது இல்ல, நம்ம பிரச்சனைக்கு தீர்வோடு வர்றாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்துட்டா என்னதான் பார்த்தாங்க. என்ன அர்த்தம்? எல்லா பிரச்சனைக்கும் நான் வந்து தீர்வு சொல்வேன், இதுல ஒண்ணும் சந்தேகப்பட வேண்டாம். சில கனவுக்கு விளக்கம் இருக்குது. நபி சொல்ற கனவுக்கு அதுதான் விளக்கம். நாங்க அல்லாம இப்படி செய்யலாம் மட்டும்தானே சொல்றதுக்கு இப்படி நடக்குது, அப்படி நடக்கும். கடவுளகத்தின் மாமேதை அல்லாம இப்படி செய்யும். உஸ்மான் ரலியல்லாஹு சிறை பிடிக்கப்பட்டான். குடிக்க கூட தண்ணியை கொடுக்கல, சாப்பாடை தடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க. தின்னூரை 2 ஒளியுடையவர்கள் அன்னலாருக்கு 2 பெண் மக்களை நிக்காஹ் செய்த பாக்கியம் உள்ளவர்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுவர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட மருத்துவர்களில் ஒருவர் ஹஜ்ரத் உஸ்மான் கனி மிக கொடுமையாக பிடித்து வைத்து சோதிக்கிறார்கள், தண்டனை கொடுக்கிறார்கள். அன்றைக்கு காலை அவருடைய அருமை மனைவி நாயிலா ரலியல்லாஹு அன்ஹா உஸ்மான் பின் அஃபான் இடத்துல வந்து நிற்கிறாங்க. துல்ஹஜ் பிறையில ஆஜிகள் ஹஜ்ஜில் இருக்கிற போது அன்னைக்கு காலையில வந்து நிற்கிறாங்க. நின்று எங்கேயோ ஒரு இடத்துல தண்ணியை கொஞ்சம் காலம் வாங்கி கொண்டு குடிக்கிறாங்க. காலையில ஒரு 5:30 மணி இருக்கும். சுபுகு உதயமான பின்னால இந்த தண்ணியை கொண்டு கொடுக்குறாங்க. வெள்ளிக்கிழமை காலை தண்ணியை கொண்டு கொடுத்து சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி கிடைச்சிருக்கு, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கொடுக்க மறுத்திருக்கிறார்கள் செய்தனா உஸ்மானுல் கனி அவர்களுக்கு. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உஸ்மானை விடவா நாம் உயர்ந்தவர்கள்? எத்தனை பெரிய பாக்கியமான சஹாபி! அல்லாஹ் அவர்களை சோதிக்க நினைத்த போது சோதித்தான். எனவே நமக்கு வருகிற ஒவ்வொரு சோதனையிலும் அல்லாஹ் நம்முடைய ஈமானை பலப்படுத்துவானாக. நம்முடைய பலகீனத்தை அறிந்தவன் அல்லாஹ் சோதனையே இல்லாமல் ஆக்கி வைப்பான். சத்தமா சொல்லுங்கள். நம்ம பலகீனம், உஸ்மானுடைய ஈமான், சித்தீக் நாயகத்தின் ஈமான் நம்மிடத்தில் இல்லை. நம்முடைய பலகீனம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சோதனையிலும் அல்லாஹ் நம்முடைய நிலையறிந்து லேசாக்கி வைப்பானாக. அடுத்த காலத்தை மூமின்களை சந்தோஷப்படுத்துபவர்களை அல்லாஹ் நம்மை ஆளுகிற நசீபை வழங்குவானாக. நம்மை சந்தோஷப்படுத்துகிற மக்களை நமக்கு அல்லாஹ் பொறுப்பாளர்களாக நியமிப்பானாக. சங்கை மிக்கவர்களே, ஹஜ்ரத் நாயிலா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஹஜ்ரத் உஸ்மான் கனி இடத்துல 2-3 நாளா நீங்க சாப்பிடல, கொஞ்ச நாள் தண்ணி கிடைச்சிருக்கு, நீங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்தாங்க. அவங்க வானத்தை எட்டி பார்க்கிறாங்க. ஒத்தி பார்த்து சொன்னாங்க, கருத்தல அல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாயிட்டேன்னு சொன்னாங்க. அப்ப உதயமாயிட்டு குடிங்க. இல்ல இல்ல இன்னி சும்து, நான் நோன்பு வச்சுட்டேன். என்னவாப்பா? மனைவி சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லையே, 2 நாளா ஒன்றும் சாப்பிடல, பசியோடு இருக்கிறீங்க, தண்ணீர் குடிக்கல, எப்படி நோன்பு வச்சீங்க? உனக்கு தெரியாதா? முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த ஜன்னலை பாருன்னாங்க. இந்த ஜன்னலை பார். அதை பார்த்தாங்க. இந்த வழியாக என் பெருமான் வந்து எனக்கு ஒரு வானத்தை கொடுத்து, உஸ்மான் நீங்கள் இதை குடித்து நோன்பு வையுங்கள் என்றார்கள். நான் வாங்கி பருகினேன், இப்போது நான் பசி இல்லாதவனாக இருக்கிறேன், நோன்பு வைத்து விட்டேன். உனக்கு தெரியுமா நாயிலா? உனக்கு தெரியுமா நாயிலா? என் பெருமான் அடுத்து சொன்னார்கள், உஸ்மான் இஸ்பிர், இன்றைக்கு சில சோதனைகள் நடக்கும், பொறுமையாகி விடுங்கள். தஃப்துர் இந்தனா, இன்ஷா அல்லாஹ் நோன்பு துறக்க எந்த இடத்துல இருப்பீங்க நான் சொல்றேன். அல்லாஹ் அக்பர். இஸ்பிர் யா உஸ்மான், தஃப்துர் இந்தனா, நீங்கள் பொறுமையாகி விடுங்கள், இன்றைக்கு சோதனை நடக்கும். எப்படி சோதனை? நோன்பு வைத்திருக்கிறார்கள் உஸ்மான். நோன்பு வைப்பதற்கு உணவு கொடுத்தவர்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுக்க முடியுமா? மறுத்தவர்கள் ஜெயிக்க முடியுமா? அது ஈமானை சோதித்து விடாதா? நீங்கள் விளக்க வேண்டும். இங்கே பேசுகிறவர்கள் ஆழமாக செய்திகளுக்குள்ளே போய் பார்க்கிறவர்கள். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்பிர் யா உஸ்மான், நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். உஸ்மானுக்கு பொறுமை இல்ல, 28 நாளுக்கு மேலாக பொறுமை காத்திருக்கிறார்கள், பசியோடு தாகத்தோடு. அன்றைக்கு என்ன அந்த வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் என்று பார்த்தால், என்னால் பேச முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை, சக்தி உடம்புக்கு இல்லை, நான் தடுப்புகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அன்றைக்கு உள்ளே நுழைந்த அந்த அக்கிரமக்காரர்கள் அவர்களை தூக்கி கீழே தள்ளி 2-3 கத்திகளால் குத்தியதற்கு பின்னால் அவர்கள் வயிற்றில் ஏறி இருக்கிற நிலை மிக கொடூரம், தாங்க இயலவில்லை. அத்தனை கொடூரம், இன்னும் அடுத்தடுத்த கொடூரங்கள் அரங்கேறியது. அதற்கு உஸ்மான், என் பெருமான் பொருளை காத்து விடுங்கள் என்று சொன்னார்.
அத்தனையையும் ஏற்றுக்கொண்டு சிரித்த முகத்தோடு தாங்கிக் கொள்ள உடம்பிலிருந்து ரத்தம் வீரிட்டு பாய திருக்குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டிருக்க அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன் என்று சொல்லும் திருக்குர்ஆனில் அந்த வார்த்தையில் ரத்தம் பொறி விழுந்தது. ரத்தம் விழுந்து இன்னைக்கும் அந்த குர்ஆன் ஷரீஃப் பாதுகாக்கப்பட்டது மியூசியத்தில். அந்த ரத்த காயத்தோடு ரத்தம் பதிவோடு அல்லாஹ் போதுமானவன். ஷஹீதாக்கப்படுகிறார் உஸ்மான். எப்போது? ஜும்மாவுடைய நேரத்தில் சொன்னாங்க அவங்க மனைவி நாயிலா, எனக்கு ஒரு ஆறுதல், என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃப்துர் இந்தனா, நீங்க எங்களுக்கு வந்து நோன்பு திறப்பீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. என் கணவர் உஸ்மான் நோன்பு திறக்க போயிருக்கிறார் என்றார். என் கணவர் உஸ்மான் நோன்பு திறக்க போயிருக்கிறார். சங்கை மிக்கவர்களே, சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனைகளின் போது எங்கே தேவைகள் ஏற்பட்டதோ, நிம்மதி இழந்தார்களோ அங்கே நிம்மதியை கொடுக்கிறார்கள். மன உளைச்சல் வரும் இடத்தில் நின்று தீர்த்து வைக்கிறார்கள். பசி பட்டினிய சொன்னவர்களுக்கு அதிலிருந்து அன்னலார் பாக்கியமான நிலையை கொடுக்கிறாங்க. நான் நேரத்தின் அருமை கருதி சில முக்கிய தகவல்களுக்கு பதிவு செய்யணும். அதற்கு அபுல் ஹைருல் மக்ரிபி ஹஜ்ஜுக்கு வருகிறார். ஹஜ்ஜ முடித்தார், மதீனா வருகிறார். கொண்டு வந்த உணவு தீர்ந்து போனது. அபுல் ஹைருல் மக்ரிபி ரலியல்லாஹு கொண்டு வந்த உணவு தீர்ந்து போனது. தீர்ந்து போன போது அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை, யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. மதீனாவில் ஒரு பரக்கத்து என்னன்னா, அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் டெய்லி இஃப்தார் நடந்துகிட்டே இருக்கும். குறிப்பா திங்களும் வியாழனும் ரொம்ப அதிகமான இடம். டெய்லி யாராவது இஃப்தாருக்கு வச்சுட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு காலகட்டம். அவங்களுக்கு அந்த மாதிரி 1-2 கனிகளை மட்டும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. 1-2-3 நாள் ஒண்ணுமே இல்லை. 5 நாள் வெறும் வயிற்றோடு தண்ணீரை மட்டும் குடித்துக் கொண்டிருக்கிறாங்க. 5வது நாள் மாணவியின் ரவுதாவிலே ஜியாரத்தில் நிற்கிறார். ஜியாரத்திலே நிற்கிறார் அபுல் ஹைருல் மக்ரிபி. ஜியாரத்திலே நின்று அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், மா வக்து முந்து 5 அய்யாம், 5 நாள் ஒன்றையும் இந்த நாவு சுவைக்கவில்லை. அந்த தைஃபுக்கள் லைலா, அந்த வார்த்தை பாருங்க, இன்று இரவு தங்கள் விருந்தாளியாக வந்து நின்றேன். மா வக்து முந்து 5 அய்யாம், 5 நாள் நான் சாப்பிடவில்லை, இந்த நாவு எதையும் சுவைக்கவில்லை. அந்த தைஃபுக்கள் லைலா, இன்று தங்கள் விருந்தாளி. அவ்வளவுதான் சொல்லிட்டு நேரம் மஸ்ஜிதுல் நபவி உள்ள இந்த மெம்பர் படி இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன இடம் இருக்கு. அன்றைக்கும் அந்த மெம்பர் படி அங்கதான் இருந்துச்சு, இன்னைக்கும் அங்கதான் இருக்கு. அந்த இடத்தை மாற்றப்படல. பெருமானார் தொழுத இடம் மாற்றப்படல. அந்த இடம் அப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மெம்பருக்கு அருகாமையில் இருக்கிற சின்ன இடத்திலே படுத்துக் கொண்டார். ராத்திரி நேரம். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு சித்தியக்குல் அக்பர் வந்து அதற்கு அபுல் ஹைருல் மக்ரிபியை தட்டுகிறார். உஷாராக எழுந்திரியுங்கள், கும் ஓ ரசூலுல்லாஹி, எழுந்திரியுங்கள், பெருமானார் வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் பார்த்தேன், நீங்கள் யார் என்று கேட்டேன். நான் அபூபக்கர் என்றார்கள். நான் அபூபக்கர் என்றார்கள். பெருமானார் வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் என் அருகாமையில் வந்து என் கையை பிடித்து எனக்கு ரொட்டியை தந்தார்கள். தந்து சொன்னார்கள், புல் சாப்பிடு என்றார்கள். நான் சாப்பிட்டேன். மீண்டும் சாப்பிடு என்றார்கள். சாப்பிட்டேன். பெருமானார் சொன்னாங்க, இன்னும் சாப்பிடு. போது நாயகமே, நீ என் விருந்தாளி என்றார்கள். நீ என் விருந்தாளி என்றார்கள். நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த மானசீக தொடர்பு என்பது மிகச்சரியானது, மகத்தானது, உண்மையானது. நீ என் விருந்தாளி சாப்பிட வேண்டும். ஏன் விருந்தாளியை அவ்வளவு கண்ணியப்படுத்தணும்? விருந்தாளியை பொறுத்தவரையில மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், புகாரி வருவார். மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யக்ரிம் தைஃபா, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர்கள் விருந்தாளிகளை சங்கைப்படுத்துங்கள். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவங்க விருந்தாளிகளை சங்கைப்படுத்துங்க. விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் 2 பாக்கியம் கிடைக்கும். அவர் வருகிற போது அவர் விருந்து அவரே கொண்டு வருகிறார். நீங்க நம்ம நினைச்சுக்கிட்ட நம்ம இன்னைக்கு பிரியாணி போட்டு வச்சிருக்கிறோம், ஒரு டிஷ் வச்சிருக்கிறோம். இல்லப்பா, அவர் விருந்தை அவர் கொண்டு வந்தார், அவர் உணவை அவர் கொண்டு வந்தார். அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விருந்தாளி உங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம், அவர் இங்கிருந்து நடைபெறுகிற போது உங்கள் குடும்பத்தார் அத்தனை பேர்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் திரும்பி செல்கிறார். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்கன்னு நம்ம கொடுத்து வச்சவங்க. சில பேர் விருந்தாளி வந்தா பக்குவமா எப்படி தள்ளி விடுறதுங்கிற பாடத்தை அழகா படிச்சு வச்சிருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல அதெல்லாம் இப்ப வந்துட்டீங்களே, நம்ம வீட்டுலலாம் சாப்பிடுவீங்களா? அப்படி சில பேர், நம்ம வீட்டுலாம் நீங்க சாப்பிடுவீங்களா? இதுக்கு பின்னாடி நமக்கு அங்க சாப்பிடுறது மனசு வரவா செய்யலாம். சில பேர் இன்னும் அழகா பேசுவாங்க, அதுல உங்களை பார்த்தா சாப்பிட்டு வந்த மாதிரி தெரியுது. நம்ம பொய்யே சொல்லாட்ட நாம காலையில சாப்பிட்டு வந்த என்ன பண்றது? விருந்தாளிகளை உபசரிப்பது சுன்னத்.
அது அல்லாஹ்வோடும் ரசூலோடும் தொடர்புடைய சுன்னத். மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வின் நம்பிக்கை உடையவர்கள், மறுமையின் நம்பிக்கை உடையவர்கள். ஒரு விருந்தாளியை சிங்கைப்படுத்துவதற்கு அல்லாஹ்வோடும் மறுமையோடும் நபி ஈமானோடு தொடர்பு படுத்துறாங்க. அப்படி கண்ணியப்படுத்த கற்றுக் கொடுத்த காரணம் சிலர் அவங்க நின்று கண்ணியப்படுத்துவாங்க. இப்போ சொன்னாங்க நீங்க விருந்தாளி சாப்பிடு என்றார்கள். நான் நிறைய சாப்பிட்டேன், போது நாயகமே இதுக்கு மேல முடியாதுங்க, பாதி ரொட்டி தான் சாப்பிட்டுருக்க, வயிறு நிரம்பி போச்சு. எத்தனை நாள் சாப்பிடல? 5 நாள் சாப்பிடல. பாதி ரொட்டி சாப்பிட்டா வயிறு நிரம்பிட்டு பாதி ரொட்டி என் கையில தான் இருக்கு. அது தூக்கத்துல இருந்து திடீர்னு விழிச்சேன். விழித்து பார்த்தால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, எனக்கு எல்லா பசியும் போய் வயிறு நிரம்பி இருக்கிறது. நீங்க கனவுல சாப்பிட்ட மாதிரி முடிச்சுட்டு இங்கே பார்த்தா வயிறு நிரம்பியா இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூட தான் பசி. நிறைய பேர் கனவுல பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னார், அதுக்கு ராத்திரி கனவு கண்டேன், பயங்கரமான கனவு. அதுக்கு எனக்கு சுபு தொட்டாலே பயமா இருக்கு. நம்மள பயங்காட்டுறதுக்கு தான் சில பேர் கனவுன்னு சொல்லுவாங்க. பயமா இருக்குது, எனக்கு முன்னால் ஒரு யானை விரட்டிட்டே வருது பின்னால, நான் ரொம்ப பயந்து ஓடிட்டு இருந்தேன். எங்கேயாவது ஓடலாம் வருது நுழைஞ்சேன், அங்கிருந்து 2 தலை பாம்பு வந்துச்சுட்டேன். நல்லா இருப்பா அவர் கொண்டு வந்த அந்த கனவு. பெருமானார் சொன்னாங்க, உங்களே நல்ல கனவு கண்டால் சாலிஹீன்களிடத்தில் சொல்லுங்கள், தப்பான கனவா இருந்தால் இடது பக்கம் 3 தடவை தூக்கி விட்டு படுத்தாங்க. தூக்கும் போது பார்த்து துப்பாரு. அங்கே யாராச்சும் இருந்தா கனவுக்கு விளக்கம் நினைச்சுக்கிறேன். நல்ல கனவுகளாக இருந்தால் சொல்லுங்கள், தீய கனவுகளாக இருந்தால் மறைத்து விடுங்கள். கனவு என்பது இர்ஷாதுல் முயித்தான். கனவு என்பது சில பேர்களுக்கு நேர்வழி காட்டுதல், சில பேர்களின் வாழ்க்கையை உணர்த்துதல், சில பேருக்கு எச்சரிக்கை. இங்கே ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக வருகிறார்கள், எச்சரிக்கவும் வருகிறார்கள். இங்கே சாப்பிடுங்கள் என்றார்கள், சாப்பிட்டேன், மீண்டும் சாப்பிட்டேன், வயிறு நிரம்பியது. காலையில திடீர்னு முடிச்சு பார்த்தா வயிறு நிரம்ப இருக்கு. அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஒன் நிஸ்புல் பாக்கி பியதி, என் கையில் நான் சாப்பிட்டு மிச்ச பாதி ரொட்டி அப்படியே இருந்தது. ஒன் நிஸ்புல் பாக்கி பியதி, கையில பாதி ரொட்டி இருக்குது. பெருமானார் கொடுத்த ரொட்டியில் பாதி மிச்சம் இப்போது காட்டினார்கள் இருக்கிறது. வாழ்கிறார்கள். வளமும் அன்னபீக்கும் ரசூலுல்லாஹ். அன்றைக்கு இந்த ஆயத்துக்கான பொருள் உண்டு, இன்றைக்கு இந்த ஆயத்துக்கான பொருள் உண்டு. பொருள் மாறிக்கொண்டிருக்கும், பொருள் மாறிக்கொண்டிருக்கும். அர்த்தமுள்ள பொருள், ஆழமான பொருள். பொருள் செய்வதற்கு எல்லோருக்கும் முடியாது. அதற்கான தகுதி உடையவர்கள் அதற்குரிய பொருளை தந்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு பெருமானாரினுடைய மானசீக உறவு நம்மோடு இப்படியும் இருக்கிறது. வேறு பல வழிகளில் அவர்களின் ஹதீசுகள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறது, அவர்களின் வழிகாட்டுதல் நம்மோடு இருக்கிறது, அவர்களின் அற்புதமான போதனை நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனையின் போது பெருமானார் நின்று வழிகாட்டும் செய்திகள் இருக்கிறது. நான் நிறைவுக்கு வருவேன். அதற்கு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய சஃபர், ஷாமுக்கு போறாங்க. வழியில ஜாமியாங்கிற இடத்துல தங்கிட்டாங்க. அந்த கூட்டம் அவ்வளவு பேரை தங்க வச்சாங்க. 2 நாள் தங்கி 3வது நாள் பயணமாகணும். 3வது நாள் காலையில செய்தி வருது, ஜாமியாவில் மிகப்பெரிய காலரா பரவி இருக்கு, ஷாம்ல காலரா பரவி இருக்கு. காலரா பரவுச்சின்ற செய்தி சஹாபாக்கள் மத்தியில் பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு. 2-3 கருத்து, போகவா வேண்டாமா? சில பேர் போகணும், நம்ம போகணும், பயணமானோம், நீயத்தோடு வந்துட்டோம், போயிடுவோம், எந்த தடையும் வேண்டாம், உயிரை பயந்தவங்க நம்ம இல்லை அப்படின்னு கருத்து. இன்னும் சில பேர் நம்மையே நாம் கொண்டு அழிப்பதா, அங்கதான் காலரா பரவி இருக்கிறது, நம்ம போய் ஆகணுமா அப்படிங்கிற அபிப்பிராயத்தை வேறு சில பேர் வெளிப்படுத்த, இப்படி சில பேர் ஒண்ணுமே சொல்லல. இந்த நேரத்தில் ஒரு சத்தம் கேட்கிறாங்க, இந்த காலம் நெருக்கடி காலம், நாம் ஒரு பெரிய பயணம், அல்லாஹ்வுக்காக பயணம், ஷாமுக்கு போய் ஆக வேண்டும். இன்னொரு பக்கம் காலரா. இப்போது எனக்கு தேவையெல்லாம் இங்கே பெருமானார் நமக்கு வழிகாட்ட வேண்டும், இங்கே நபிகள் நாயகம் வழிகாட்ட வேண்டும். உங்களில் யாராவது பெருமானார் வழிகாட்டுதலை சுமந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். எழுந்திருக்கிறார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், எழுந்திருக்கிறார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், இன்னி சமீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானாரிடத்தில் ஒரு செய்தி கேட்டிருக்கிறேன், நமக்கு இன்றைக்கு தேவையான வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள். என்ன கேட்டீர்கள்? இதா சமீதுல் வபா ஃபீ அர்தின் ஃபலா தக்துமு இலை, எந்த பூமியிலாவது காலரா இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு போகவே வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஊரிலாவது காலரா இருப்பதாக கேள்விப்பட்டால் போகாதீர்கள். அதே சமயம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊர்ல காலரா வந்தா அந்த ஒரு வெளியில போயிடாதீங்க. நீங்க கொரோனாவுடைய சப்ஜெக்ட் தான் இது. நீங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கு வெளியில போக கூடாது. அங்க போயாச்சு அங்க பரவிடுமா, அங்க போயிடாதீங்க. கொரோனா எப்படியும் நமக்கு தெரியல, கொரோனாவுடைய பயம் இன்னும் பல பேர் மூத்தாக்கிட்டு இருக்கு. கொரோனாவை விட கொரோனாவுடைய பயம், அந்த பயம் எவ்வளவு பயங்கரமான பயம். ஒருத்தர் நான் முசாபா செய்ய போனேன், அவர் பின்னாலேயும் போறார் ஹாஜியார், நானும் அவரை எதிர்நோக்கி போயிட்டே இருக்கேன், ஹாஜியார் ஹாஜியார். அவருக்கு எனக்கு பயம் பின்னால போய் கீழே விழுந்துருவாரு, பின்னால ஹாஜியார் என்ன ஹாஜியார் நம்ம எவ்வளவு நாளுக்கு சந்திக்கிறோம் அப்படி
அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதை முஸ்தாபாச்சி கூட சொல்லிருக்காங்க. எனக்கு என் மேல ஒரு பயம் இல்லை. நான் என் கையை பிடிச்சி உங்களுக்கு ஏதாவது ஜாயின் பண்ணாரு, என் கையை நீங்க பிடிச்சி உங்களுக்கு முசாபா செய்யறதுக்கு கூட ஒரு பெரிய அச்சுறுத்தலும் பயமும். எனக்கு ஒரு பயம் இருக்கிறது, எங்கோ இந்த உம்மத்திற்கு ஒரு பெரிய சோதனை வந்திருக்கிறது, அது ஒரு சூழ்ச்சியாகவும் வந்திருக்குமோ என்றெல்லாம் ஒரு பயம் இருக்கிறது. தோளோடு தோல் நின்று ரப்பின் நெருக்கம் பெற வேண்டும். நீங்கள் இடையிலே இடைவெளி விட வேண்டாம், இடைவெளி இருந்தால் நிரப்புங்கள் என்று சொன்ன அத்தனை செய்திகளை இன்றைக்கு நாம் யோசிக்கிற காலத்தில் இருக்கிறோம் என்றால், இந்த யோசனை இன்றைக்கும் தொடர்கிறது என்றால் அடுத்த காலத்தில் தொடர்ந்து விடுமோ அப்படிங்கிற பயமும் இருக்கிறது. நம்முடைய தோல் இணைப்பு என்பது அது மிகப்பெரிய சரீரத்தை பாதுகாக்கிறது. அல்லாஹ் மிகச் சீக்கிரமாக இந்த கொரோனாவை விடுதலையாக்குவார், அதன் பயத்தை போக்கி வைப்பானாக. அடுத்த காலம் எந்த ஒரு இழப்பு உலகத்தில் யாருக்கும் வராமல் பாதுகாப்பானாக. நாம் இழந்ததை மீட்டெடுத்து தருவானாக. அல்லாஹ் அக்பர் என்றார் அல்லாஹ் அக்பர். 2 நிமிடத்தில் முடிக்கிறேன், 2 நிமிடத்தில் முடிக்கிறேன். உமர் இப்னு கத்தாப் இது ஒரு ஆங்கிள். முதல்ல சொல்றது அந்த ரூட் ஒன்று இருக்கு, அடுத்த ரூட் இந்த வழியில வராங்க. அண்ணலார் நம்மோடு வாழ்கிறார்கள் என்பதற்கு உமர் இப்னு கத்தாப் அல்லாஹ் அக்பர். எத்தனை குழப்பத்தில் இருந்தோம், போகவா வேண்டாமா, உயிர் அழிக்கணுமா அழிக்க கூடாதா, நான் தெளிந்து விட்டேன். நபிகள் நாயகம் நம்மோடு இருக்கிறார்கள், நபிகள் நாயகம் நம்மோடு இருக்கிறார்கள். பெருமானார் சொல்லிவிட்டார்கள், இங்கே நோய் பரவி இருக்கிறது என்றால் அந்த ஊருக்கு போக வேண்டாம், நாம் எல்லோரும் இத்திஃபாக் ஒன்றுபட்டு முடிவெடுப்போம், நம்ம மதீனா ஊருக்கு போயிடுவோம். அந்த முடிவு அங்கீகரிக்கப்பட்டது. என் பெருமான் வாழ்ந்து கொண்டிருப்பதால் இந்த முடிவு என்றார்கள். எங்கே வாழ்கிறார்கள்? அவர்களின் உயிரோட்டமான செய்திகளுக்குள்ளால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு சூழலிலும் பெருமானார் இரவும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பகலும் பாதுகாக்கப்பட்டது. பெருமானாரினுடைய இன்ப துன்பங்களுக்கான செய்திகள் பாதுகாக்கப்பட்டது. நெருக்கடி காலங்களில் எப்படி நடக்க வேண்டும் என்ற தகவல் பாதுகாக்கப்பட்டது. கஷ்ட காலங்களில் எப்படி அல்லாஹ்வை அணுக வேண்டும் என்ற செய்திகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எதிரிகள் மிகைத்து விட்டால் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்ன அந்த அற்புதமான தகவல்கள் பாதுகாக்கப்பட்டது. அதை ஒரு பார்வை மாத்திரம் நாம் நீட்டி விடுவோமையானால் நம்மை யாரும் அழிக்காத பாதுகாப்பை நமக்கு நாமே வரமாக பெற முடியும். மாணவி அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியமான அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை நமக்கு நசீபாக்கி தருவானாக. நபியை சந்திக்க தௌஃபீக் செய்வானாக. பலமுறை கனவில் கண்டு ஆனந்த பெற செய்வானாக. நமக்கு ஏற்படுகிற எல்லா நிலைகளிலும் அவர்கள் சரி செய்து கொண்டே இருக்கிறார்கள், இன்றைக்கும் சரி செய்கிறார்கள். நம்முடைய நிலைகளை அவங்க சரி செய்வதற்கு அதற்கான தகுதி அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. மௌலானா சதகத்துல் ஆலிம் உட்பட நம்முடைய பகுதியில் ஜமாத்துல் உலமாவின் உயிரோட்டமான உலமாக்கள், சங்கைமிக்க உலமாக்கள், சென்னை பகுதியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற உலமாக்கள், அல்லாஹ்வின் அச்சமுள்ள உலமாக்கள், தங்களை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், பண்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி இன்ஷாஅல்லாஹ் உலமா அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் எல்லாம் ஆலிம்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த உண்மையை இங்கே நமது உலமாக்கள் நிஜமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் மற்றவர்களுக்கு பயமில்லை என்று பொருள் அல்ல, அல்லாஹ்வை விளங்கியவர்களுக்கு நிஜமான பயம் ஏற்படும் என்பதை உணர்த்தினார்கள். அப்படிப்பட்ட சாலிஹீங்களான நமது உலமாக்களை அல்லாஹ் எப்போதும் அவன் பொருத்தத்தில் இருக்க செய்வானாக. அவர்களை வழிகாட்டுவதற்கு பின்னால் நாம் உயிரிழை போட செய்வானாக. உலமாக்களை முன்னோடியாக ஆக்கி அவர்கள் சொல்லுக்கு நாம் ஐக்கியப்பட்டு அவர்கள் வழிகாட்டுதலுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் எப்படியெல்லாம் நம்மை அசைக்கிறார்களோ அந்த அசைவுகளுக்கெல்லாம் நாம் இசைவாகிற போதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நமது அடுத்த காலம் ஜொலிக்கும். அப்படிப்பட்ட வழிகாட்டும் காலமாக உலமாக்களின் காலத்தை அந்த ஆக்கி வைப்பானாக. என்று இங்கே அமைந்திருக்கிற கீழும் மேலும் இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் துவா செய்து உங்கள் துவாவை ஆதரவைத்து எல்லாம் அல்லாஹ் இங்கே இருக்கிற அத்தனை பேர்களின் நல்ல துவாவையும் ஆதரவைத்து அவன் நமது வாழ்க்கையை வசந்தமாக்குவானாக. கடந்த கால சோதனைகளை நீக்கி வைப்பானாக. இருக்கும் காலத்தையும் அடுத்த காலத்தையும் செழிப்பாக்கி வைப்பானாக, ஜொலிக்க செய்வானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து நம்மையும் நமது மனைவி மக்கள் குடும்பத்தார்களை பாதுகாப்பானாக. அதன் செலவுகளில் இருந்து பாதுகாப்பானாக, அதன் சிரமங்களில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் விடும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தமும் அவன் இஷ்கில் ஓடச் செய்வானாக. கனவிலும் அவனை மறந்து விடாமல் வாழச் செய்வானாக. அவன் ஹபீபின் சுன்னத்தில் இஷ்கையும் இன்பத்தையும் நசீபாக்குவானாக. அதை பின்பற்றுவதில் நமக்கு ஒரு ஈடுபாட்டை தருவானாக. சூழ்நிலைகளின் கைதிகளாக நாம் மாறிவிடாமல் இருக்க செய்வானாக. யாரும் நம்மை அடிமைப்படுத்தி விடாமல் பாதுகாப்பானாக. யாருடைய சூழ்ச்சி வலைகளும் நம் மீது, நமது குடும்பத்தின் மீது, சமூகத்தின் மீது பின்னப்பட்டு விடாமல் பாதுகாப்பானாக. வாழும் காலம் வரையிலும்
படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, இறங்கி விடாமல் பாதுகாப்பானாக, செயலிழந்து விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நாம் பெற்றெடுத்த நமது அன்பும் செல்வங்கள் மலரைகள் அல்லாஹ் அவர்கள் இல்மிலே ஈமானிலே அமலிலே அல்லாஹ் விசாலமான பரக்கத்தை செய்வானாக. நமது பிள்ளைகள் இந்த தீனை உலகமெல்லாம் அறிய செய்கிற பிள்ளைகளாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளை அல்லாஹ் உரிய காலங்களில் பொருத்தமான ஜோடிகளோடு நிக்காஹுவை நசீபாக்குவானாக. குடும்ப வாழ்க்கையை நமது பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியாக்குவானாக, மங்களமாக்குவானாக. மாணவி வழிவின்று வாழ தௌஃபீக் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை தருவானாக. ஷரியத்தின் நிழலில் என்றைக்கும் பிசகி விடாமல் வாழச் செய்வானாக. ஒவ்வொரு இரவும் அவன் நினைவில் ஆக்கி வைப்பானாக. ஒவ்வொரு பகலும் அவன் சிந்தனையாக்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது தொழிலிலே வியாபாரத்திலே ரிசுத்திலே அல்லாஹ் பரக்க செய்வானாக. நமக்கு சிறந்த மிகச்சிறப்பான நம்மை கண்ணியப்படுத்துகிற பாதுகாக்கிற நல்லவர்களை நம்மை வழிகாட்டுகிறவர்களாக ஆக்கி வைப்பானாக, ஆள்பவர்களாக ஆக்கி வைப்பானாக. நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான சர்க்காரை ஆளும் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் தரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் குறிப்பாக உலமா பெருமக்களின் சாலிஹீன்களின் நல்ல துஆவினை ஆதரவைத்து இங்கே குழுமி இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் துஆ செய்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ